நேயர்களே, இன்றைக்கு 26ஆம் தேதி இன்றும் நாளையும் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியில் இந்த மாநில தேர்தல்களில் பாரதிய ஜனதா ஒரு அபாயகரமான படுதோல்வியை சந்தித்தது. அதற்கு உங்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டுமென்றால், மாநில தலைவர் அவர் பேர் என்னது, நயினார் நாகேந்திரன் படுதோல்வி அடைந்தார் சாத்தூரில். அதற்கு பின்பு அந்த கட்சி ஒரே ஒரு இடத்தில் போஜராஜன் ஒரே ஒரு நீலகிரி மாவட்டத்தில் 900 ஓட்டில் ஜெயிச்சார். 950 970 40 விட்டுருங்க. மற்றபடி அதனுடைய வாக்கு சதவீதம் 11% என்று தமிழ்நாடு முழுவதும் பிதற்றி கண்டிருந்த அந்த கட்சி தற்போது 3.5%, 4% அதிகபட்சமாக தங்களுடைய இலக்கை நோக்கி எந்த புள்ளியிலிருந்து பாரதிய ஜனதா புறப்பட்டதோ அதே புள்ளிக்கு வந்து நின்று விட்டார்கள். இப்போது பாரதிய ஜனதாவில் என்ன குளறுபடி? இன்று நமக்கு கிடைத்த தகவல்கள், டெல்லியின் ஆங்கில நாளிதழின் செய்திகளை உங்களுக்கு நாம் இப்போது தமிழில் தரப்போகிறோம். கொஞ்ச காலமாகவே அண்ணாமலை 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 என பாரதிய ஜனதாவினுடைய ஆதரவாளர்கள் இன்று வரைக்கும் யூடியூப் சேனல் வரைக்கும் அவர்கள் புகழாரம் சுற்றி கொண்டே திரிகிறார்கள். அண்ணாமலையை பொறுத்தவரை ஒரு காவல்துறை அதிகாரி மட்டுமல்ல, ஒரு என்ன சொல்வது, கிரிமினல்களை அடையாளம் கண்டு அவர்களை எப்படி கையாள வேண்டுமோ அவர் அப்படியே பாரதிய ஜனதாக்குள் அனைவரையும் ஒரு கிரிமினல்களாகவே கையாண்டார். அதில் எந்த டவுட்டும் இல்லை. இவன் என்ன கிரிமினலானால் எல்லோரும் கிரிமினல்கள் அல்ல. ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற பலம் என்ன, பலகீனம் என்ன, இதையெல்லாம் நன்கு உணர்ந்து ஒரு 36 வயசில் கேடி ராகவன் போன்றவர்களை, கேசவ விநாயகம் போன்றவர்களை எல்லாரையுமே வெளியே அனுப்பிட்டார். ஆரம்பத்து காலத்திலேருந்து அவருடைய நடவடிக்கை அப்படித்தான் போனது. கேசவ விநாயகம் இப்படித்தான் போனார். இது அவருடைய நடவடிக்கை ஒரு கட்டத்தில் பெரியவர்களை மதிக்கிறதில்லை, இவன் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணுறான்னு ஒரு லாபி அண்ணாமலைக்கு எதிராக உருவாச்சு. துக்ளக்கு குருமூர்த்தி ஆர்எஸ்எஸ்னுடைய பிதாமகன், அதே மாதிரி திருமதி நிர்மலா சீதாராமன், தமிழ்நாட்டு தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், முன்னாள் தலைவர் 2 மாநில கவர்னராக இருந்த ஓய்வு பெற்ற டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், இப்படி ஏராளமாக இருப்பார். எல் முருகன், ஹெச் ராஜா, யாரெல்லாமோ ஒரு பெரிய கும்பல். இன்னும் அறிந்தவர்கள் அறியாதவர்கள் எல்லாம் அண்ணாமலையின் மூலம் பெரும் சிக்கல் ஏற்படுகிறது என்று அவர்கள் அச்சப்பட்டார்கள். அவர்கள் ரொம்ப கலக்கமடைந்தார்கள். 2021 அண்ணாமலை வருவதற்கு முன்பு இவர்கள் இருந்தார்கள். 24 அண்ணாமலையால் தான் இந்த கூட்டணி கெட்டு போனது. அதிமுகவோடு கூட்டணி இருந்தால் நாம் 10 எம்பியை பிடிச்சிருப்போம், நம்ம காலை ஊனியிருப்போம். அநியாயமாக கெடுத்து பழனிசாமியோடு சண்டை போட்டு பழனிசாமி இவர் இழுக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம கூட்டணியை விட்டு வெளியே போய் நாம் ஒன்றும் இல்லாமல் 37-39 தொகுதிகளை அவங்க தொடர்ந்து திமுக வெற்றி பெற்றது ஒரு கொதிநிலையாக வருகிறது. அதுக்கப்புறம் அண்ணாமலை எந்த ஒரு இடத்துலையுமே பிஜேபியில் பெரிய பங்கு அவர்கள் ஆற்றவில்லை. இப்போ சமீபத்தில் ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு முன்னாடி டெல்லியில் கூட்டம் நடந்தது. அமித்ஷா எல்லோரையும் கூட்டிருந்தார், அவர் செல்லலை. சிபி ராதாகிருஷ்ணன் பதவி விழாக்கும் அவர் செல்லலை. அதற்கப்புறம் 3வது முறையாக தமிழ்நாட்டில் ஈசிஆர் ரோட்டில் ஒரு கூட்டம் நடந்துச்சு இந்த தேர்தலுக்கு முன்பு, அதுக்கு செல்லலை. பிஎல் சந்தோஷ், அவர் ஒரு பிராமண தலைவர், கர்நாடகா சேர்ந்தவர், ஆர்எஸ் பிரதிநிதி, அவர் இவரை கூட்டு வந்தார். இவருடைய குரு அவர் தான். கூட்டு மதியான நன்வேளைக்கு பிறகு இந்த ஈசிஆர் ரோட்டில் உள்ளதில் பேசினார். அப்புறம் இவருக்கு மற்ற தலைவர்களின் கூடலாம் நிறைய மோதல்கள் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு கொடுத்த பதவிகளை இவ்வளோ பெரிய மாநில தலைவராக ஒரு 6 தொகுதிகளுக்கு பொறுப்பாளராக நியமித்தார். அதையும் கூட நான் என்னால் செய்ய முடியாது, எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, குப்புசாமி அவர் பேர் என்னது கவுண்டர் அப்படின்னா அதையும் கொடுத்துட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் பிரச்சாரம் செய்தார். 90 தொகுதியிலையோ 95 தொகுதியிலையோ
இவர் பிரச்சாரம் செஞ்சவனே எல்லாரும் ஓட்டு போட்டுற மாட்டான். இது இவங்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ராங்கு, ஒரு பொர்ட்ரேட் தவறா. அண்ணாமலை வந்துட்டார்னா அண்ணாமலைக்கு ஆதரவு இருக்குது. யார்கிட்ட ஆதரவு இருக்குது? இது ஹிந்துத்துவ ஆதரவாளர்கள்ட்ட ஆதரவு தான் இருக்கா தவிர பொதுமக்களின் ஆதரவு அண்ணாமலை கிடையாது. இப்போ இந்த அண்ணாமலை என்ன நினைக்கிறாருன்னா, நமக்கு இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள், ஆர்எஸ்எஸ், டெல்லியில் இருக்கக்கூடிய அமித்ஷா, இவன் எல்லாரும் கூப்பிட்டு நம்மளை அதிகாரப்படுத்துகிறான். அண்ணாமலைக்கு சில வேண்டிய சோர்ஸ்லாம் என்கிட்ட சொன்னாங்க. அண்ணாமலை வெளியே போக போகிறான்னு இப்போ இல்லை, ஒரு 6 மாதமாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப நெருக்கமானவர் கூட சொன்னாங்க. அது நடக்கலை, எலெக்ஷன் முடிஞ்சிட்டு. இவரை கண்டெயின் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது தான் பாரதிய ஜனதாவுடைய தேசிய தலைமையினுடைய ஒரு உத்தரவு. இவரை விட்டுறக்கூடாது. ஆனால் இவரை கட்டுக்குள்ளே வைக்கலைன்னா இந்த புலி தப்பி ஓடும், யாரையும் கொதரும். அது பாஜகவுக்கு நல்லதில்லை என்பதை வைத்து இவரை அடக்கி கொண்டே இருந்தார்கள். இதற்கிடையில் அண்ணாமலையின் மீது பல 100 கோடி சம்பாதித்து விட்டதாகும், திமுகவோடு ரகசிய உறவு கொண்டிருந்ததாகும், கோவை மாவட்டத்தில் நெய்யலாட்டங்கரையை ஒட்டிய சில பகுதிகளில் ஏராளமான நிலபுலன்கள் அவருக்கு இருப்பதாகும், அவரது மைத்துனர், மனைவி, இப்படி பல பேர்களில் அவர் தொழில் செய்வதாகும். இடையிலே பல குற்றச்சாட்டுகள் எழுந்தன. அந்த குற்றச்சாட்டை சொன்னது யார்? கல்யாணராமன். அவர் பிரபலமான பிஜேபி முகம், வெறுப்பை காக்கக்கூடியவர், அடிப்படைத்துவ ஹிந்துத்துவ ஆளுமை. இப்போ இது டெல்லிக்கு தெரிஞ்சது. டெல்லியில் போனார், கம்ப்ளைண்ட் பண்ணார். இப்படியே பல தகவல்கள் அண்ணாமலைக்கு வெறுப்பை ஏற்படுத்தியது. இந்த முறை அவர் பொறுப்பிலிருந்து பேருக்காக பிரச்சாரம் செய்தாரே தவிர அவர் மனரீதியாக எந்த பிரச்சாரம் செய்யவில்லை. தற்போது அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க போவதாக செய்திகள் வந்திருக்கிறது. தற்போது அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிப்பதாகவும், அந்த கட்சிக்கு பெயர் புதிய தமிழகம் ஜனதா. ஏற்கனவே புதிய தமிழகம்னு ஒரு கட்சி இருக்குது. இது புதிய தமிழகம் ஜனதா கட்சி என்ற பெயரில் புதிய கட்சியின் சின்னம், புதிய கட்சியினுடைய கோட்பாடுகள், புதிய கட்சியினுடைய கொள்கைகள் போன்றவை வைரலாகி வருகின்றன. அதற்கான கொடி ஆரஞ்சு, வெள்ளை. அதே போன்று இந்த கொடியிலே ஆரஞ்சு, வெள்ளை, பச்சை நிறங்கள் கொண்ட கொடியில் மத்தியில் ஒரு வட்ட வடிவம் போட்டு அதில் அண்ணாமலை படத்தை போட்டு சிலவர்கள், அவருடைய இது அஃபீஷியல் கிடையாது, அவர்களுக்கு ரொம்ப வெல் விஷர்ஸ் சமூக வலைத்தளங்களில் அதை பதிவிட்டு சொல்வது, அண்ணாமலையினுடைய ஆதரவு இல்லாமல் இது நடக்காது என்பது சொல்லப்படுகிறது. அதே சமயம் இது ஏற்கனவே அரசல் புரசலாக வந்தாலும், அதே சமயம் இன்றைக்கு அவர் தென்கொரியாவுக்கு புறப்பட காரணம் என்ன? தமிழ்நாட்டுடைய தலைவராக இருக்கிறார், 95 தொகுதிகளில் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார், ஒரு ஐபிஎஸ் கேட்டகரி, தேசிய தலைவராக வரக்கூடிய அளவிற்கு அவருக்கு பொறுப்பு கொடுக்கப்படுவதாக சொல்லப்பட்டாலும், அண்ணாமலை உடைய பெயரில் கொடி, சின்னம், அப்புறமா அவர் பேரில் இந்த மாதிரி புதிய தமிழகம் ஜனதா என்ற ஒரு கட்சி, அதற்கான நிறங்கள்லாம் போட்டு வலைத்தளங்களில் யார் பதிவு செய்தது? இந்த கேள்வி வேணும்ல. அதை தவிர்த்து கட்சியினுடைய கொள்கைகள், ஊழல் இல்லாதது, வேலை வாய்ப்புகள், விவசாயிகளுக்கு நேரடியாக ஆதரவு, அப்புறமா மருத்துவமனைகள், கட்டமைப்புகள், தமிழ்நாட்டின் மேம்பாடுகள், உள்ளாட்சி அமைப்புகள், பள்ளிக்கூடங்கள், அது மாதிரி கூடுதல் அதிகாரம், புதிய தொழில் முதலீடுகள் மற்றும் வாக்குறுதிகளும் அதில் இடம்பெற்றிருக்கிறது. இதெல்லாம் யார் செஞ்சு கொடுத்தா? இதெல்லாம் சும்மா சாதாரணமாக அவரை பின்பற்றுறவர்கள் சொல்கிற வேலை இல்லை. இதுக்கு பின்னாடி ஒரு கட்டமைப்பும் வெள்ளோட்டம் பார்ப்பதாகத்தான் நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது.
இதற்கிடையில் அண்ணாமலை பெயரில் அகில இந்திய அண்ணாமலை நற்பணி மன்றம் என்ற பெயரில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் சில பகுதிகளில் போஸ்ட் ஒட்டப்பட்டிருக்கிறது. அதில் அறிவு, துணிவு, நேர்மை, தமிழகத்தின் புதிய அடையாளம் என்ற வாசகத்தோடு அண்ணாமலையினுடைய புதிய படமும் புகைப்படமும் சில தொலைபேசி எண்களும் பதிவு செய்திருப்பது இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த விவகாரம் குறித்து அண்ணாமலை மௌனமாக இருக்கார். உடனடியாக அண்ணாமலை சொல்லணும், இது யார் செஞ்சது, கட்சி கட்டுப்பாட்டை மீறியது, துரோகம் அப்படின்னு அறிக்கை விடணும். அண்ணாமலை 26ஆம் தேதி இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் அவர் மெதுவாக வெளியேறியது. ஒருவேளை அவருடைய பிளஸ்ஸிங்கோடு, அவருடைய கன்சனோடு, அவருடைய ஆதரவோடு இந்த தனி கட்சி தொடங்க போகிறார்களா, அல்லது இது ஆதரவாளர்கள் முயற்சியா என்பது குறித்து இதுவரைக்கும் தெளிவான தகவல்கள் எதுவும் வெளியிடவில்லை. அதே நேரத்தில் இந்த வைரல் பிரச்சாரங்கள் இவ்வளவு சொல்கிறதே, அதை அண்ணாமலை மறுக்கவும் இல்லை. புதிய அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் முடிவுக்கு அவர் வந்துவிட்டார் என்ற எதிர்பார்ப்பு அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் அதிகரித்து வருது. கட்சி கொடியை சொல்கிறாங்க, சிவப்பு, அதாவது என்னது ஆரஞ்சு கலர், வெள்ளை கலர், பச்சை கலர், நடுவில் அண்ணாமலை படம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஊழலிட்ட ஆட்சி, வேலை வாய்ப்பு, துறை மேம்பாடு, முதலீடுகள், பள்ளி, சுகாதாரம், இதெல்லாம் அவருடைய கொள்கைகள். புதிய தமிழகம் ஜனதா கட்சி. அப்புறம் இன்னைக்கு அவர் கொரியாவுக்கு புறப்பட்டு போனது 26, 27. எந்த கூட்டத்திலும் அவர் கலந்து கொள்ளவில்லை. கொடுத்த பதவிகளை திருப்பி அனுப்பினார். எந்த ஒரு தவறும் இல்லாமல் அவர் ஆட்சியில் இருந்து, அதாவது தமிழக அரசியலில் அவர் நல்லா கொண்டு போயிருந்த ஒருவரை பஸ்ஸை விட்டு கீழே தள்ளி விடுற மாதிரி அவர்களை இறக்குனது, அவர்களுக்கு எதிராக வன்மம் நிறைந்த மூத்த தலைவர்களுடைய நடவடிக்கைகள், இதெல்லாம் அவருக்கு ஒரு நெருடல். அது இப்போ அதிகரிப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? முக்கியமாக நம்முடைய சோர்ஸின் மூலம், இது என்னுடைய பர்சனல் கருத்து, அதை நீங்கள் சரியாக இருந்தால் எடுத்துக்கலாம், ஏற்றுக்கலாம். நேற்று வந்த யாரால, விஜயால் இவ்வளோ சாதிக்க முடியுங்கன்னா என்னால் ஏன் சாதிக்க முடியாது? அவர் அதான் நினைக்கிறார். நமக்கு 38, 39, 40 வயசு கூட ஆகலை. ஒன்றும் தெரியாத விஜய் 108 இடத்த எடுத்து முதலமைச்சர் ஆகிட்டான் மனுஷன். நான் ஐபிஎஸ், என்னால் ஏன் சாதிக்க முடியாது? பக்கத்தில் ஸ்க்ரூ கொடுக்கறதுக்கு ஆட்கள் நிறைய இருப்பாங்கல்ல. இப்போ நேற்று வந்த விஜயால் 108 இடங்களையும் ஒன்றும் தெரியாதவர்களெல்லாம் அமைச்சர்களாகவும் ஆக்கும்போது, அண்ணாமலையாகிய நான் எதிர்த்து பேசினேன், அரசியலில் 4 வருஷம் நின்றுருக்கேன், எலெக்ஷனை சந்திச்சிருக்கேன், தோல்வியை சந்திச்சிருக்கேன், பிரச்சாரங்களை பண்ணியிருக்கேன், ஏராளமான கான்வர்சேஷன் தமிழ், ஆங்கிலம், கனடாவிலெல்லாம் கலந்துருக்கிறேன், மேடை பேச்சு நடத்தியிருக்கிறேன், ஊர்வலங்கள் நடத்தியிருக்கேன், என் மண் என் மக்கள் நீண்ட தூர பாத யாத்திரை, நான் ஏன் சாதிக்க முடியாது? அவருக்கு நல்லா புரிஞ்சிட்டு இனி தமிழ்நாட்டில் பாஜக என்கின்ற காவி சக்திக்கு இடமில்லை. நான் அந்த மண்ணின் மைந்தன். அப்போ அவர் என்ன சொல்லணும்? வெளிப்படையாக சொல்லணும், காவி சக்தியை நான் ஆதரிப்பதில்லை, இல்லையா? காவி சக்தி அனைத்து மக்களுக்கும் எதிரானது. விஜய் எப்படி சொன்னார்? மதமற்றவனாக, ஜாதியற்றவனாக, இனமற்றவனாக, மொழியற்றவனாக நின்று வெற்றி பெற்றார். சீமா தமிழ் விடுதலை புலிகள்னு நாசமாக போனார். அதானே உண்மை? தமிழ் எல்லாம் தமிழ் தானேங்க. தமிழ் இல்லாமல் எனக்கு ஹிந்தியாக பேசிக்கிட்டு இருக்கான். என் பாட்டன் முப்பாட்டன்னு சொல்லி கிறுக்கனாக்குனான் சீமா. ஆம கறி திண்டேன், அந்த கறி திண்டேன்னு. கடைசியில் தமிழர்கள் அவரை கேவலப்படுத்தி, நீ சொன்ன பொய்க்கு உனக்கு இதுதாண்டா அப்படின்னு அவங்க உட்கார வச்சுட்டாங்க. இவர் உழைச்சாராம். யாருக்காக உழைச்சாரு? நேற்று இலங்கை எம்பி திட்டிட்டு போயிட்டான், பொய் சொல்லாதன்னு. நேற்று ரொம்ப பெரிய அறிவுசார்த்தலாம், உங்களுக்கு சொன்னால் தெரியாது. என்னுடைய நண்பரும் கூட, அவர் போரியல் ஆய்வாளர், லண்டனில் இருக்கார். அவர் இலங்கை தமிழர், ஆரூஸ். அவர் சொன்னார், சீமானை இப்படி விட முடியாதுங்க, யார் வேணாலும் பேசலான்னு பேசக்கூடாது. எங்களுடைய மேதகு பிரபாகரன், எங்களுடைய உறவுகளை எல்லாம் அழிந்து நாசமாகி கொண்டிருக்கிறோம், அவரை வச்சு ஆமக்கறி திண்டேன்னு போய் சொல்கிறத எப்படிங்க விட முடியும்? அர்ச்சுனா ராமநாதன் என்பவர் துப்பாக்கியை வச்சு சுடுவேன்னு சொன்னார், அது நாங்கள் கண்டிக்கிறோம், அதை நாங்கள் ஏற்றுக்கிட மாட்டோம். யார்? தோழர் ஆரூஸ் சொல்கிறாரு, இன்டர்நேஷ்னல் பொறியியல் ஆய்வாளர். அந்த வீடியோ என்கிட்ட இருக்குது. நேற்று பேசியிருக்கார் லண்டன்லேருந்து.
அப்படி ஆமக்கறி தின்றேன், பிரபாகரனோடு சாப்பிட்டேன், தோழி மதிவதனி பின்னாடி நின்று கணக்கெடுத்தா, இவனுக்கு AK-74 பயிற்சி கொடுத்தேன்னு இல்லாத பொல்லாத பொய்களை சொன்னதாக இலங்கை தமிழர்கள் இன்னைக்கு கொதிக்கிறாங்க. அப்போ அவரையும் மக்களை ஏற்றுக்கொள்ளலை. அதிகாரத்தை பெறுவதற்குத்தானே தேர்தல். அதிகாரத்தை பெறுவது எப்படி? 5-3 8, 8-2 10, இதுதான் அதிகாரம். நீ இருப்பது 2% வைத்துக்கொண்டு அதிகாரத்தை எப்படி பெற முடியும்? எதுக்கு எலெக்ஷனில் நிற்க முடியும்? ஒன்றால் முடியாது. அதனால் இப்போ என்ன செஞ்சிட்டார் எடப்பாடி? அவங்க கட்சி கழுதை தேஞ்சி கட்டெரும்பா போயிட்டு இன்றைக்கி 4 பேர் ஓடி வந்துட்டான். அவர் என்ன பண்ணுறாரு? சீமானை தேய்ச்சிக்கிட்டு இன்னும் விலை போகும், ஐயா சீமா வந்துட்டான்னு அவர் பார்க்குறாரு. அண்ணாமலை என்ன பார்க்குறாருன்னா, இனி காவி விளங்காது. அவர் புரிஞ்சுக்கிட்டார். அது ஒரு மோசமான ஒரு சக்தி. அது இஸ்லாமிய வெறுப்பு, இடதுசாரிகள் வெறுப்பு, கிறிஸ்தவ வெறுப்பு வந்த உடனே திருப்பரங்குன்றத்தை தீயபத்தி வச்சுட்டான். அது விளங்காதுன்னு தெரியும். அதனால் இன்னைக்கு விஜய்க்கு விஷயம் தெரியுதோ தெரியாதோ, அவருக்கு விஷயமே தெரியாது. ஆனாலும் இந்த எலெக்ஷனில் பணத்தை கொடுக்கல. அவர் நல்லா கவனிங்க, அவர் பணமே கொடுக்கல. கூட்டங்களும் தாராளமாக வந்துச்சு. அப்புறம் வாக்குறுதிகள்லாம் ஒன்றும் நடக்காது, அது விளங்காதுன்னு வைங்க, போகிற போக்கில் விஜய் அடித்தது. ஆனால் இளைஞர்கள், இளைஞிகள், கிறிஸ்தவ சமூகம், தலித் சமூகம், இஸ்லாம் சமூகம், இந்து சமூகத்தில் உங்களுக்கு சொல்ல வேண்டான அனைத்து சாதிகளும் எல்லாருமே ஓட்டு போட்டாங்க. அவர்களுக்கு ஒரு மாற்றம் வேண்டும் என்று நினைத்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுகவின் மீது அவர்களுக்கு வெறுப்பு. இப்போ அண்ணாமலை என்ன நினைக்கிறாரு? அப்போ இப்படி வரும்போது நான் ஏன் ஏற்படுத்தக்கூடாது? நானே முதல்வராக இருக்கேன், நானே ஒரு கட்சியின் தலைவனாக இருக்கிறேன், நாளைக்கு நான் கூட்டணி வைப்பேன். யாரோடு? விஜயோடு கூட்டணி வைக்கலாம். நான் ஹிந்து. ஆனால் அவர் அண்ணாமலை அப்படி நினைக்கிறதுக்கு புதிய தமிழகம் ஜனதா கட்சி அந்த பேரை வச்சுருக்காரு. அவருக்கு எதுக்கு ஜனதா கட்சின்னு வைக்கணும்? அது வடநாட்டு பேரில். அவருக்கும் பிஜேபிக்கும் சம்மந்தமே இல்லை. பிடிச்சி கொண்டு நிறுத்தி வச்சுட்டாங்கன்னு வைங்களேன். அவர் ஒரு புதிய தமிழ்நாட்டை சார்ந்த புதிய தமிழகம், ஏற்கனவே டாக்டர் கிருஷ்ணசாமி பேரில் இருக்கிறனால அவர் வேறு ஒரு பேரில் வைக்கலாம். அதில் ஒன்றும் தவறு இல்லை. ஆகவே விரைவில் இந்த அறிவிப்பு வரலாம் என ஒன் இண்டியா என்கின்ற தேசிய நாளிதழ் செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கொரியா சென்றார். அடுத்த கட்டம் உங்களுக்கு ஆதாரத்தோடு தரோம். போகிற போக்கில் நாம் சொல்லலை. அதற்கான செய்தி ஏடு, செய்தியினுடைய பெயர் எல்லாமே நாம் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம். நன்றி.